3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா? அதை ஏன் நீங்க வந்து ஏத்துக்கிறதுக்கு தயங்குறீங்க எல்லாரும்? சின்ன விஷயமா கூட இருக்கட்டுமே, அதை ஏத்துக்கிட்டு நாங்க இந்த அடிப்படையில் இந்த இதுல நாங்க இப்படி இருக்கிறோம் சாமி, எங்களுக்கு இது இருக்கு, இவ்வளவு வருமானம் வருது, நாங்க வச்சிருக்கிற தொல்லையினால நாங்க இதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு பகிரங்கமா ஏன் என் முன்னாடி நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்கீங்கன்னு தான் என் கேள்வி. உனக்கு தெரியும் இல்லையா நீ எந்த இடத்துல இருந்த, எப்படி வர்ற, எப்படி போன, என்னென்னலாம் பண்ணியிருக்கு, எதையெல்லாம் உனக்கு நான் வந்து நகர்த்தி விட்டுருக்கேன், யார் யாரை எப்படி காப்பாற்றி விட்டுருக்குறோம், இதெல்லாம் சில விஷயங்களை நான் சொல்ல முடியாது. காப்பாற்றுற விஷயத்தை மாத்திரம்தான் சொல்ல முடியும். உன்னையக்காக நான் இறங்கி வேலை பார்த்து எப்படியெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்ல முடியாதுல்ல. அதை சொன்னா அப்புறம் நான் வந்து இந்த ஸ்தானத்துக்கே தகுதி இல்லாதவனை போயிடுவேன். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வருஷம் இப்படி இருந்த சாமி, இவ்வளவு தொந்தரவுல இருந்தேன், அந்த தொந்தரவுல இருந்து இப்படி மாறி இருக்கேன், இப்ப நான் இதுல இப்படி விடுவிட்டு இருக்கேன். இருந்த போது நான் நீ செஞ்சுக்கிட்டது தானே, நீங்களா உருவாக்கிக்கிட்டு தானே, கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வெளி பிரச்சனையா இருக்கட்டும், எதுனாலும் நீங்களா உருவாக்கி வச்சுக்கிட்டது தானே. அதுல இருந்து நான் இன்னைக்கு 30% வெளியே வந்திருக்கேன், 40% வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற உங்க மனசுக்குள்ள இருந்து ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? இன்னும் எதுவுமே நடக்கல, நீங்களா ஏதோ கஷ்டப்பட்டு இங்க வந்து பயணம் பண்றது மாதிரியே ஒரு தோற்றத்தவே காட்டுறீங்களேங்க. இது எல்லாத்துட்டையும் இருக்கு, எல்லாத்துட்டையும் இருக்கு. அது சில நேரங்களும் நான் சொல்லணும்னு கூட நினைக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பயணம் பண்ண வேண்டாம், முடிஞ்சா பயணம் பண்ண, இல்லைன்னா ஒதுங்கி உன் வீட்டில் இருக்குன்னு சொல்லணும்னு கூட நினைக்கிறேன். நீ ஒதுங்கி நின்றுட்டீங்கன்னா எனக்கு நிறைய வேலை மிச்சம்னு நான் சொல்லுவேன். நிறைய வேலை எனக்கு மிச்சம். ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டா போதும், என் உடம்புல நான் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பேன். புரியுது எனக்கு? அப்போ மனசுல உங்க மனசுக்குள்ள அந்த நிறைஞ்ச இது வரமாட்டேங்க இல்லையா? இப்ப என்ன சொல்றது? இப்ப நீங்க எந்த ஆன்மீகத்துல இருக்கிறீங்க, நீங்க எந்த சித்தாந்தத்தை நம்பி பயணம் பண்றீங்க? கேள்விகள் வருமா வராதா? இது எப்படி பயணம் பண்ணி வைக்க போறீங்க? ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியக்கூடாது, நம்ம இப்படி நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க வரக்கூடிய இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம், சர்க்குரு குடும்பம்னு சொல்றோம். சர்க்குரு குடும்பத்துக்குள்ளேயே நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறலன்னா அப்புறம் நீ யாருக்கிட்ட போய் பகிர்ந்துக்கிருவ? நீ யாருக்கிட்ட போய் நீ சகசமா நல்ல பண்போட இருப்ப? இன்னொரு விஷயம், நான் தெருவில் இருக்கிறவங்கள்ட்ட காட்ட வேண்டாம்ப்பா, நீ காட்ட வேண்டாம், அது தானா வெளிப்படும். தெருவில் இருக்கிறவங்க யாருமே சொந்தக்காரங்களா இருந்தா மந்தக்காரங்களா இருந்தா உன் மேல போறாமையில தான் இருப்பாங்க. அது நீ வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ வளர வளர தானா அது வெளிப்படும், அது தானா சரியாகி போயிடும், அது வேற விஷயம். உனக்குள்ளேயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும் இல்ல. இன்னொன்னு, நான் அறகுறையா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னா கூட நீங்க அதை கரெக்டா சொல்லிடுறீங்க. எனக்கு அது சொல்ல தெரியலன்னா கூட நீங்க அதை கரெக்டா சொல்லிடுறீங்க. நிறைய விஷயம் நானே உங்ககிட்ட கேட்டிருக்கேன், நானே பாதி தான் சொல்லுவேன் அதை, ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக சொல்லிடுறீங்க. இப்படி நம்ம சொல்லி இப்படி தெரியுறது, நம்மளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரியுமா என்ன? அது எல்லாருமே மறந்துடுறாங்க. அது தெரிய மாட்டேங்குது. இப்ப நீ வந்து எனக்கு ஒன்று சொன்னாதான் தெரியும், இந்த அம்மா வந்து ஒன்று சொன்னாதான் தெரியும், வித்யாசாமி எனக்கு சொன்னாதான் தெரியும்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. அப்படிங்கிறது இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீ வீட்டில் உட்காந்து தூங்கி எத்தனை முறை எந்திரிச்சு ஒன்றுக்கு போகிறங்கிறது முதல் கொண்டு என்னால் சொல்ல முடியும். இன்னும் சில விஷயத்த கூட சொல்லியிருக்கேன், புரிஞ்சதா? ஆனா எல்லாரும் மறந்துடுறீங்க. இதை விட்டு போயிட்டா அவருக்கு தெரியாது, அவங்க சொன்னா தானே தெரியும்.
இல்லை நாங்கள் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் அடுத்து கொடுக்குறத நிப்பாட்டிடுவீங்களோ என்னமோ நினைக்காங்களாங்கிறது தெரியும். நீ எப்படி நிப்பாட்ட முடியும்? நீ நல்லா இருக்குங்கிறது நல்லா இல்லாதுங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? சரி சாமி, அது என் வாயாலேயே நான் உங்ககிட்ட சொல்லல. சரி நல்லா இருக்கல அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா என்னங்கிறது தெரியல. அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உன் நம்பிக்கை அங்கே அடிவிட்டு போகுதுல்ல. இப்போ நான் இருக்கேன், இந்த இருக்கோம். இப்போ இந்த குழந்தைய ஒரு நிலைக்கு நிறுத்தணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் உங்ககிட்ட டெய்லி நான் எழுதி கொடுத்துக்கிட்டா இருக்க முடியும்? நீ எந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், எல்லாருமே ஒரு இலக்கு வச்சுருப்போம். அந்த இலக்கில் உங்களை நிறுத்தணும்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சொல்லிட்டா நம்மளை விட்டுருவாங்களான்னா அப்போ நீ என்ன நம்பிக்கையில் வர? அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்போ நீ என் மேலே நம்பிக்கை இழந்துட்டேன்னு எனக்கு தெரியும் போது அப்படியா? சரி, அப்போ இந்த இடத்துல வருவேன். நீ நம்பிக்கை இழந்துட்டேன்னு வரும்போது உனக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அப்போ பார்ப்போம். அன்னைக்கு இது வரைக்கும் சரி எப்படி அதுக்குள்ளே போவேன் நான். இன்னும் சில ஆளுகளுக்கெல்லாம் நானே சில இதுகளை ஆரம்பித்து கூட விடுவேன். ஆமாம், முட்டி பாரு பார்ப்போம் அப்படின்னு கூட சொல்லி தன்னை உணர்ந்துருக்கோன்னு சொல்கிறோம். உணர்ந்து பயணம் பண்ணுன்னு சொல்கிறோம். நீ உணர்றதை விட்டுட்டு தினாவட்டிலே தெரிஞ்சின்னா அது ஆணாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அப்படியா? சரி ரைட்டு, எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறது விடுவோம், நடக்கட்டும், ஓடும். அதுலாம் யாரும் தப்பிக்க முடியாது. நம்பிக்கை நான் என்ன சொல்கிறேன், உன்னை உயிரே போகிற எண்ணம் எது வந்தால் கூட உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. அது எப்படி நீ நீ பெற்று உன்னை உங்கள் வீட்டில் வளர்ந்ததுலேருந்து நீ புருஷன் வீட்டுக்கு போனதுலேருந்து வந்ததுலேருந்து பொண்டாட்டி கட்டின ஆம்பளைகள்லேருந்து எல்லாருமே அப்படியே சுகமாகவே போகிறாங்களா?